ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒரு எல்லோ வித் பிங்க் சாரீக்கான ஒரு லுக் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லுக் பார்த்திங்கன்னா ஒரு கிளாமரஸான ஒரு லுக் தான். நீங்கள் ஒரு பிரைட்ஸ் மெய்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த லுக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பிங்க் வித் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய சாரியில் எது மெஜாரிட்டியான கலரோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். கிளென்சிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து நான் நம்மளோட க்ரீன் டீ டோனர் எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து நல்லா டோன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மமாத்தோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் க்ரீம் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசிங் க்ரீம். அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு க்ரீஸியாக இருக்காது. நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் போட போகிறோம். ஸோ ப்ரைமருக்காக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆலோவேரா ஜெல் தான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் ப்ரைமர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களோட மேக்கப் வந்து ரொம்ப லாங் ஸ்டேயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு தான் மேக்கப் ஸ்டேயாக இருந்தால் போதுன்றதுனால இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய லிப்பை மாய்ஸ்சர் பண்ணுறதுக்காக ப்ளூ ஹெவனோட லிப் பாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக நான் இந்த ஒரு ஆரஞ்சு கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ் எல்லாத்தையுமே நான் இந்த ஆரஞ்சு கரெக்டரை வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன். டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன்ஸ் இருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே நான் ஆரஞ்சு கரெக்டரை அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய ஃபிங்கர் டிப்பாலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம எடுத்துடக்கூடாது. அந்த அளவுக்கு ரொம்ப மைல்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு வச்சு கரெக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து கவர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வார்ம் சாண்ட். இந்த ஸ்விஸ் பியூட்டி கன்சீலர்லேயே இருக்கிறதுலே லாஸ்ட்டு டார்க்கஸ்ட் வார்ம் ஷேட் வந்து இது தான். ஸோ இதே வந்து நான் என்னோடய ஸ்கின் டோனுக்கு கரெக்டான எக்ஸாக்ட் மேட்சாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதோட ஒரு டார்க்கஸ்ட் ஷேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ இதே வந்து நான் யூஸ் பண்ணி என்னுடைய ஆரஞ்சை வந்து நல்லா கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ப்ரஷ் வச்சே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து திரும்ப வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து எக்ஸஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ பென்சிலை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எண்டில் வந்து இந்த ஐப்ரோஸ் மேலேயும் கீழேயும் அந்த எண்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணுன்றதுக்காக பென்சில் வச்சு ஃபர்ஸ்ட் நான் லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் உள்ளே வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பவுடர் ப்ராடக்ட்டை வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட்டில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் ஐஷேடோ எடுத்து என்னுடைய ஐப்ரோஸ் வந்து உள்ளே நல்லாவே ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூலி வச்சு நல்லாவே கோம் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஐ மேக்கப் போயிடலாம். ஐ மேக்கப் போகிறதுக்காக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ஸோட கான்டர் பேலட் எடுத்துக்கிறேன். இந்த கான்டோர் பேலட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கிற ஷேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒயிட்டிஷான பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கான்டோர் பேலட் இது. ஸோ இதை வந்து நான் தெரியாமல் வாங்கிட்டேன். இருந்தாலும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. நம்மளோட ஐ மேக்கப்புக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒயிட் காஸ்டான கன்சீலர் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஒரு பிக்மெண்டடாக இருக்கும் நம்மளுடைய ஐ மேக்கப். அண்டு ஒரு நல்லாவே ஒரு பாப்பப் ஆகி தெரியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஐ ஏரியாக்கா மேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேலட்டை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய ஐலிட்ஸ் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிவிட்டு என்னோடய ஐப்ரோஸையும் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியணுன்றதுக்காக என்னுடைய ஐப்ரோஸையும் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதே கன்சீலரை வச்சு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி பிளெண்டர் எடுத்து திரும்பவும் ஒரு தடவை அது மேலேயே வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நல்ல ஒரு நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் அப்படி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இது முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சைட்டோட ஃபினிஷிங் செட்டிங் பவுடர் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐயில் நான் கன்சீல் பண்ணேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா செட் பண்ணிக்கிறேன். ஒரு பவுடர் வச்சு நம்ம செட் பண்ண தான் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஐஷேடோ வந்து நம்மளுடைய ஐலிட்ஸில் வந்து உட்காரும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் ப்ரஷ்ஷை வச்சு எக்ஸஸ் இருக்கிறத வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த கலர் ஸ்டுடியோட ஐஷேடோ பேலட்டில் இருக்க இந்த ஒரு பிங்கிஷ் ஷேடு எடுத்து இது வந்து என்னோடய ப்ளவுஸ்க்கு வந்து நல்லா மேட்சிங்காக இருக்குது. ஸோ அந்த ஷேடு எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அவுட்டர் வீலேருந்து
என்னுடைய இன்னர் கார்னர் வரைக்கும் நான் வந்து சும்மா லிட்ஸுக்கு மேலேயே, அதாவது க்ரீஸ் லைனில் வந்து நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். லிட்ஸில் வந்து அப்ளை பண்ணலை. அண்ட் ட்ரான்சிஷன் சைடுக்கும் நான் ரொம்ப போகல, மைல்டாக ஒரு ட்ரான்சிஷன்லேருந்து அண்ட் அவுட்டர் வியூ வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். கட் க்ரீஸ் மாதிரி லைட்டாக பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் திரும்ப கன்சீலர் எடுத்து என்ன பண்ணுறேன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஷார்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு 2 எல்லோ ஷேடையும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கட் க்ரீஸ் பண்ண இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு எல்லோ இருந்துச்சு இல்லையா, அது வந்து ரொம்ப மாம்பழ கலர் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த லைட்டர் எல்லோவையும் இந்த ஒரு மாம்பழ கலரையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து இந்த ஒரு ஷேட் கொண்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு திரும்பவும் கொஞ்சமாக அந்த பிங்கிஷ் ஷேட் எடுத்து திரும்ப அதுக்கு மேலேயே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக தெரிய வேண்டான்றதுனால. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, என்னோடய லேஷஸை கேர்ள் பண்ணிவிட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாக்மேயோட 925 primer plus matte ஃபவுண்டேஷன் எடுத்து என்னுடைய ஃபேஸில் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளூ ஹெவனோட செட்டிங் மிஸ்ட் எடுத்து என்னோடய ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷில் வந்து ஸ்ப்ரின்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு ஃபினிஷாக கிடைக்கும். ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் கிடைக்கும். அண்ட் ப்ராடக்ட் எதுவுமே வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. ப்ரஷ்லேயே எக்ஸஸ் இருக்கிற ப்ராடக்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய காதுலேயும் அண்ட் என்னோடய நெக்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து திரும்ப ஒரு தடவை நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸஸ் இருக்கிறதுலாம் நான் வந்து நம்மளுக்கு அந்த பிளெண்டரில் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து கன்சீல் பண்ணுறதுக்காக எலே கேர்ளோட ப்ரோ கன்சீலர் எடுத்து என்னுடைய அண்டர் ஐ அண்ட் நோஸ் கிட்ட, என்னுடைய நோஸ் மேலே அண்ட் ஃபோர் ஹெட் அண்ட் என்னுடைய சீக்ஸில் கீழே தாடைக்கிட்ட அந்த இடத்துல மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ஹைலைட்டிங் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு தேவையோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த ஹைலைட்டிங் கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்ஏ கேர்ளோட இந்த கான்டூர் ஷேட் எடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபோர் ஹெட் அண்ட் என்னுடைய சீக்ஸு அண்ட் என்னுடைய சின்ல அண்ட் நோஸ் கான்டூர் பண்ணிக்கிறேன். என்னோடய சைட்ஸ்லேயும் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா ஒரு பியூட்டி பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ரஷ்ஷை வச்சு பிளெண்ட் பண்ணல, பிளெண்டரை வச்சே வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். அதனால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. அண்ட் என்னுடைய நோஸை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்காக அந்த பிளெண்டரோட எட்ஜை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பிடிச்சி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கன்சீல் பண்ண இடத்துல ஃபுல்லாகவே என்ன பண்ணுறேன்னா பவுடர் வச்சு வந்து செட் பண்ணிக்கிறேன். கன்சீல் பண்ண இடத்துல மட்டும். கான்டூர் பண்ண இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு என்னுடைய ஒரு ஷேட் டார்க்கர் அந்த ஷேடு. ஸோ அந்த ஷேடு வச்சு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கான்டூர் பண்ண அந்த க்ரீம் ப்ராடக்ட்டை வந்து நம்ம பவுடர் வச்சு செட் பண்ணோம் இல்லையா, அதனால் அந்த கான்டூர் பண்ண இடத்த வந்து அந்த பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு மல்டி கலர் ஐஷேடோ பேலட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி பர்பஸ்க்கு இந்த ஒரு ஐஷேடோ பேலட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ப்ளஷ் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பிங்கிஷ் டிண்ட் எடுத்து தான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய சீக்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டிங்காக ஸ்விஸ் பியூட்டி பேலட்டில் இருக்க கொஞ்சம் ஒரு வார்மான ஷிம்மரி ஷேட் எடுத்து தான் என்னுடைய ஹைலைட்டிங் வந்து நான் அது பண்ணிக்கிறேன். என்னோடய சீக்ஸ் அண்ட் சின், என்னுடைய நோஸ் அண்ட் என்னுடைய ஐப்ரோ போன் எல்லா இடத்துலையுமே வந்து நான் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐலைனர் வைக்கிறதுக்காக இந்த லாக்மேயோட இன்ஸ்டா லைனர் எடுத்து என்னுடைய 2 ஐலிட்ஸ்லேயுமே வந்து ஐலைனர் அப்ளை பண்ணிக்கிறேன். விங்டு லைனரில் நான் எதுவுமே அப்ளை பண்ணலை. இது வந்து ஒரு ஏடிஎஸோட ஒரு பிங்கிஷான ஒரு லிப் லைனர் பென்சில். இது வச்சு என்னோடய லோவர் வாட்டர் லைனுக்கு கீழே வந்து ஒரு லைன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழேயும் வந்து மஸ்கரா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணல இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாஸோட ஒரு டார்க்கரான ஒரு லிப் பென்சில் ஒன்று எடுத்துக்கிறேன். டார்க்கர் ஷேட் லிப் பென்சில் எடுத்து என்ன பண்ணுறேன்னா என்னுடைய லிப்பை வந்து ஃபர்ஸ்ட் லைன் பண்ணிக்கிறேன். அவுட்டர் லைன் வந்து லைன் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிங்கிஷ் ஷேட் பென்சில் எடுத்து உள்ளே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இது ரொம்ப டார்க்கராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கன்சீலர் எடுத்து வந்து லைட்டாக வச்சு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், இதோட வந்து நம்ம லுக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஃபைனல் லுக். இப்படி தான் இருந்துச்சு இந்த லுக்.
இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன்லேயே என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.